மேம் இப்போ ஒரு கோவில் பத்தி தான் மேம் கேட்கணும். அது என்ன கோவில்னு நான் போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு எதுக்கு நான் குழப்பிக்கணும், உங்களை குழப்ப வச்சிருவோன்ட்டு உங்ககிட்ட கேட்போன்ட்டு தான் மேம். ஒரு கோவில்ல அபிஷேகம் பண்ணி தேன் கொடுக்குறாங்களாம் மேம். அந்த தேன் வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுதான், எப்பேற்பட்ட வியாதி இருக்கிறவங்களும் சரியாகுதான். அது என்ன தேனு, அது என்ன அபிஷேகம், எந்த கோவில், எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இங்கே தான் இருக்கு, இங்கே பக்கத்துல. அதுவும் சென்னை வாசிகளுக்கு ஒரு குட் நியூஸ்னு அடிக்கடி ஏதாவது ஒரு ஆட்ல சொல்ற மாதிரி தான் இந்த ஆலயம் இருக்கு. வெரி குட். அந்த தேனை நம்ம எடுத்துட்டு போய் 48 நாள், யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ 48 நாள் தொடர்ந்து அந்த தேனை சாப்பிடணும். இப்போ டெய்லி காலையில வெறும் வயிற்றுல அந்த தேன் உள்ள போய்கிட்டே இருக்கும். அப்படி போக போக 48 நாள் சாப்பிடும்போது தீராத வியாதிகள் நமக்கு தீர்க்கப்படுது. யாரும் வந்து ஏதாவது ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, எனக்கு லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம சித்தால அவ்வளோ மருந்துகள் இருக்காங்க. ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், உடம்பு குறையிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்குங்க. தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு, உடம்புல உள்ள ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே சித்தால மெடிசன் இருக்குது. நீங்கள் நித்யா மேம் சொல்கிறாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கள் மேம் பற்றி சொல்லணுன்னா, நான் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் இங்கே வந்த பேஷண்ட் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்தப்போ பேசுனதுக்கும் ரெண்டாவது நான் கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து சொன்னார், நான் எங்கெங்கேயோ பார்த்தேன், இங்கே வந்து நான் நல்லா இருக்கேன். நித்யா பேசுகிற அந்த வார்த்தை, அந்த அவங்களுடைய அந்த என்ன சொல்ல, அந்த பொறுமை, ஒரு அன்பான வார்த்தைகள், அதுலேயே நான் பாதி நல்லாயிட்டேம்மா, எனக்கு அவங்க கொடுத்த மெடிசனில் இன்னும் நல்லா குணமாயிட்டேன் அப்படின்னு சொன்னது. அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, யாரும் வந்து ஏதாவது ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம சித்தால அவ்வளோ மருந்துகள் இருக்காங்க. ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், உடம்பு குறையிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்குங்க. தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு, உடம்புல உள்ள ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே சித்தால மெடிசன் இருக்குது. நீங்கள் நித்யா மேம் சொல்கிறாங்க. அவங்க வந்து சித்தா மெடிசன்னா எப்படின்னா, அதை படித்து சித்தருக்கு வழிபாடு பண்ணி அவங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதை மருந்தை தயாரித்து கடவுளோட பர்மிஷனோடு கொடுக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். சித்தர்களோட பர்மிஷனோட தான் உங்களுக்கு அந்த மெடிசனே கொடுத்து உங்களை குணமாக்குறாங்க. அதனால தான் எங்கள் நித்யா மேம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நான் ஒரு விஷயம் மேமை கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு நம்ம கேள்விப்பட்டது தான். பட் அது யார், என்ன விஷயம்னு கேட்டேன். மேமை கேட்போன்னு தான். ஒரு கோவிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களாம். அபிஷேகத்தில் ஒரு தேன் கொடுப்பாங்களாம். அந்த தேன் கொடுக்கறதுல அந்த தேன் வாங்கி, தேனால் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குதான். உடம்புல எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலுங்க, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த தேனை குடித்தோன்னா உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் போதான். அது என்ன கோவில், அது என்ன பிரசாதம், எங்கே இருக்குது அந்த கோவில், எல்லாத்தையும் நம்ம மேமை கேட்டு தெரிஞ்சுப்போமா? வாங்க, உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போது ஒரு கோவில் பற்றி தான் மேம் கேட்கணும். அது என்ன கோவில்னு நான் போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு எதுக்கு நான் குழப்பிக்கணும், உங்களை குழப்ப வச்சிருவோன்ட்டு உங்ககிட்ட கேட்போன்ட்டு தான் மேம். ஒரு கோவில்ல அபிஷேகம் பண்ணி தேன் கொடுக்குறாங்களாம் மேம். அந்த தேன் வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுதான், எப்பேற்பட்ட வியாதி இருக்கிறவங்களும் சரியாகுதான். அது என்ன தேனு, அது என்ன அபிஷேகம், எந்த கோவில், எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். நம்ம கிட்டே தான் மேம் இருக்கு. இங்கே தான் இருக்கு, இங்கே பக்கத்துல. அதுவும் சென்னை வாசிகளுக்கு ஒரு குட் நியூஸ்னு அடிக்கடி ஏதாவது ஒரு ஆட்ல சொல்ற மாதிரி தான் இந்த ஆலயம் இருக்கு. வெரி குட். ஸோ பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்ச விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, அது அபிஷேகம் செஞ்ச பஞ்சாமிர்தமா இருக்கட்டும், பால், திருநீர், இறைவன் மேல பட்டது எதுவா இருந்தாலும் சரி, பன்னீரோ இளநீரோ மருந்தாக மாறும் அதிசயம் நம்ம நிறைய பேசிட்டு வரோம். அந்த மாதிரி தான் இந்த கோவில்ல அபிஷேகத்திற்கு தரக்கூடிய தேன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த கோவில் நமக்கு எங்க இருக்கு? சென்னைக்கு பக்கத்துல திருவடிசூலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய ஆமா மேம், பேர் கேள்விப்பட்டிருக்கேன். போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கோவில். ம். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சிவபெருமான் சுயம்பு வடிவமாக தோன்றி நமக்கு இன்றைக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்துல திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு சிவ ஆலயத்திற்காக போயிட்டே இருப்பார். சிவனடியார் இல்லையா, போயிட்டே இருப்பார். ஸோ அப்படி அவர் போகும்போது திருக்கழுக்குன்றம் போகும்போது இடையர் ஒருத்தர் வராரு. இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீங்க எங்க போறீங்க ஐயா? இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, வாங்க அப்படின்னு அவர் இடைமறிச்சு கூட்டிட்டு வந்து இந்த சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. ஸோ அப்போ அங்க திருஞான சம்பந்தர் இருந்து இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு இருந்து தங்கி இருந்துட்டு போறாரு. ஸோ அப்போ இது வந்து திரு இடைச்சுரையூர் அப்படின்னு சொல்றாங்க. திரு இடைச்சுரையூர் அதுதான் காலப்போக்குல திருவடிசூலம் அப்படின்னு மாறுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா முன்பொரு காலத்துல இந்த கோவில எப்படி வந்து சுயம்பாக நம்ம சிவன் வராரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு புராண கதை இருக்கு. நம்மளுடைய சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி அம்மா என்ன பண்றாங்க, அதை கவனிக்காம அவங்களுடைய கவனம் எங்க போகுதுன்னா அங்க ஒரு பசு கன்றை ஈன்று கொண்டு இருக்கிறது, அதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது சிவன், நான் உனக்கு முக்கியமான உபதேசம் சொல்லிட்டு இருக்கேன், உன் கவனம் பசு மேல போயிடுச்சா, போய் பூலோகத்துல போய் இருந்துட்டு எனக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் நான் கூப்பிடும் போது வா அப்படின்னு அனுப்பிடுறாரு. அப்போ இவங்க இந்த திருவடி சூலத்துக்கு வந்து அந்த ராஜா வீட்டுல பசுவாக அம்மா வளர்ந்துட்டு வராங்க. ஸோ தினம்தோறும் அந்த இடையரை வந்து பசுவை மேய்ச்சிக்கிட்டு போகும்போது பால் இல்லாம திரும்ப வரும்போது என்ன பால் எங்க போகுது பசுவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்த நாள் அந்த இடையன் பார்க்குறாரு, வில்வ மர காடு அது. ஸோ வில்வ மர காட்டுக்குள்ள பசு போகுது, அங்க யாரோ பாலை கறந்துட்டு பசுவை அமைச்சிடுறாங்க போல இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அடுத்த நாள் போய் பின்னாடியே பார்க்கும்போது புற்றுக்குள்ள அந்த பால் தானாக உள்ள செல்லுது. மாடு போய் அங்க மடியில இருந்து பால் தானாக புற்றுக்குள்ள செல்லுது. என்ன அதிசயம் இது அப்படின்னு எல்லாரும் வியந்து போயிட்டு அந்த புத்தை எடுத்து பார்க்கும்போது அப்படியே மரகத லிங்கமாக ஜொலிக்கிறார் நம்ம சிவபெருமான் உள்ள. அப்படி எல்லாரும் வியந்து போய் ராஜா எல்லாரும் பார்த்துட்டு என்ன ஒரு அதிசயம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க முயற்சி செய்யறாரு. எடுத்து வேற இடத்துல வச்சு கோயில் நம்ம செய்யலாம் அப்படின்னு. அது முடியல, எடுத்தா ரத்தம் வர மாதிரி இருக்கு. சுயம்பு மட்டும் யாராலையும் நம்ம அசைக்கவே முடியாது. அதை சுத்தி தான் கோயில் ஆலயம் அமைச்சிருப்பாங்க. பிரதிஷ்டை செஞ்சிருந்தா அது எடுக்கலாமே தவிர சுயம்பாக இறைவன் நான் இந்த இடத்துல வரணும், பூமியில இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் அதை அசைக்க முடியாது. புத்துக்குள்ள போய் இருந்திருக்காரு. அப்படி மரகதம், அத நல்ல ஒரு டார்க் கிரீன் கரும் பச்சை நிறத்துலதான் அவருடைய திருமேனி இருக்கும். இன்றைக்குமே அதை சுற்றி கோயில் எழுப்பி எப்போதுமே சிறப்பான அலங்காரங்கள், பூஜை, அதுவும் பிரதோஷ வழிபாடு இந்த ஆலயத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திருஞான சம்பந்தர், கௌதம மகரிஷி, அம்பிகை எல்லாருமே இங்க வந்து சிவனை வழிபாடு செஞ்ச ஒரு சிறப்பு வாய்ந்த 2000 வருடம் பழமையான ஆலயம் இது. இங்க சிறப்பு என்னன்னா அந்த தேன் விட்டு அபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்களா, தேன் விடும்போதே அந்த நல்ல டார்க் கிரீனா இருக்கிறது சிவபெருமானோட அந்த திருமேனி நமக்கு தெரியும். தேன் போகும்போதே அந்த பார்க்கும்போதே பரவசம் வந்துரும் நமக்கு. அந்த தேனை நம்ம எடுத்துட்டு போய் 48 நாள் யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ 48 நாள் தொடர்ந்து அந்த தேனை சாப்பிடணும். ஸோ டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல அந்த தேன் உள்ளே போய்கிட்டே இருக்கணும். அப்படி போக போக 48 நாள் சாப்பிடும்போது தீராத வியாதிகள் நமக்கு தீர்க்கப்படுது. ஸோ நம்ம போகும்போதே நல்ல சுத்தமான தூய்மையான தேன் வாங்கிட்டு போயிட்டு ஸோ திருவடி சூலத்தில் இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரருக்கு நம்ம கொடுத்து அந்த தேனை வாங்கிட்டு வந்து தினம்தோறும் 48 நாள். இப்போ நம்மக்கிட்ட இது வரைக்கும் நான் 2 பேஷண்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. உங்களால் போக முடிஞ்சது அப்படின்னா அந்த தேன் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. இறைவனுக்கு நம்ம படைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நெய்வேத்தியம் செய்கிற விஷயங்கள், அபிஷேக பொருட்கள் எல்லாமே மருத்துவ குணமுடையது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் வில்வ மரம் தான். ஸோ இந்த இலைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம், அவ்வளோ சக்தி நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. புராதன கோயில்,
ரொம்ப வருஷம் பழமையான கோயில். பழமையான கோயில். சுயம்பாக நம்ம பெருமான் இருக்கிறதுனால அந்த தேனுக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. கண்டிப்பா போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் தீர்றதுக்கு முக்கியமா தேனோட மருத்துவ குணங்களே எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா ஆமாம்மா. ஒண்ணு கவனிச்சிங்கன்னா மேம், சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள், குரு மருந்துகளே தேன்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தேனோட எந்த பொருள் சேர்த்தாலும் அதனுடைய வீரியம் பல மடங்காக அதிகரிக்கும். தேன் நெல்லிக்காயா இருக்கட்டும், தேன் இஞ்சியா இருக்கட்டும், தேனூரல் அப்படின்னே அந்த மருந்துக்கு பெயர் சித்த மருத்துவத்துல. அப்போ இந்த இறைவன் மீது, திருமேனி மீது பட்ட இந்த தேனுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா போயிட்டு வாங்க. இறைவனோட அருள் முழுவதுமாக கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அதாவது குழந்தை இல்லை எனக்கு ரொம்ப வருஷமா அப்படின்னா, தீராத வியாதி, எங்கே போயும் தீரலை, என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். பழங்காலத்து ஒரு சிவன் கோவில், அது என்ன சொன்னாங்க, அது என்ன பிரசாதம் சொன்னாங்க, அது எத்தனை நாள் சாப்பிட சொன்னாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபுல் வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் நித்யா மேம் இவ்வளோ டிப்ஸு ஒரு கோவிலையும் ஆராய்ஞ்சி அவங்க அதை படித்து எங்கே போனால் உங்களுக்கெல்லாம் நல்லது, எப்படி எங்கே போனால் உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், நீங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பல விஷயத்தை ஆராய்ச்சி உங்களுக்காக சொல்லிகிட்ருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம் நேர்லேயே வந்து பாருங்கள். என்ன பிரச்சனைனாலுங்க முதல்ல அதை பற்றி கவலையே படாதீங்க. தூக்கி போட்டு நேராக அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு இங்கே வாங்க, நல்லாயிடுவீங்க.